வணக்கம் நேயர்களே, சுபிக்ஷா டிவி சேனல் மூலியமா உங்களை சந்திக்கிற மிக்க மகிழ்ச்சி. ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்கறோம்னா கும்பராசி பற்றி தான் பார்த்துருக்கோம். அதாவது குரு பயிற்சி பலன்கள் 2024 நம்ம வரிசையாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்பராசி பற்றி பார்க்க போகிறோம். கும்பராசின்னு சொல்லும்போது நிறைய பேர் கேட்டிருந்த கேள்விகள் ரொம்ப அடியாக இருக்குது, இப்போ 7.5 சனியாக இருக்கனால ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ குரு பயிற்சியாக நிறைய பேர் காத்துட்டு இருந்தாங்க, எப்போதான் குரு பயிற்சி வருங்கிற மாதிரி இருந்தாங்க. மே 1ஆம் தேதி குரு பயிரே இருக்காரு. ஸோ அந்த வகையில் என்னென்ன மாதிரி நட்பலன்களை தரப்போறாரு அப்படிங்கிறத நம்ம சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். கும்பராசிக்கு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க சார். ஆமா, நிறைய பேர் கனெக்ட் பண்ணி பேசியிருந்தாங்க. என்னன்னா இந்த மாதிரி இப்படி இருக்கு, கொஞ்சம் சோதனையா இருக்கு, நம்ம எங்க கால் வச்சாலும் தொட்டதெல்லாமே தொடங்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சங்கடப்பட்டு சொன்னாங்க. ஸோ அந்த வகையில் குரு பயிற்சிக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படி சார் இருக்க போகுது குரு பயிற்சி? குரு பாருங்க, ராசிக்கு கும்பராசிக்கு இப்போ 3ஆம் இடத்துல இருக்காரு. அவர் யாரு? 2ஆம் அதிபதி மற்றும் பார்த்தீங்கன்னா அவர் 11ஆம் அதிபதியே வருவார். 3ஆம் இடத்துல இப்போ இருக்கார். இப்போ 4ஆம் இடத்துக்கு வரப்போறாரு. அதாவது ஒரு மே மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சி நடக்கும். இந்த 2024ஆம் ஆண்டு குரு பயிற்சி நடக்கிறதுனால கும்பராசி நேயர்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். அதாவது மே மாதம் 1ஆம் தேதி 2024 குரு பயிற்சி நடக்கும். உங்கள் ராசிக்கு 3ல் இருக்க குரு 4ஆம் இடத்துக்கு போயிடுவார். அதாவது புதன்கிழமை மதியம் 1 மணி அளவில் குரு பயிற்சி நடக்கும். மேசத்தில் இருக்க குரு ரிஷபத்துக்கு வந்துடுவார். இப்போ உங்களுக்கு ஜென்ம சனி போயிட்டு இருக்குங்க, 7.5 சனியில் இருக்கீங்க. கடுமையான பிரச்சனை, கடுமையான பாதிப்பில் தான் இருக்கீங்க. அது உண்மை, சரிங்களா? எல்லா கும்பராசி நேயர்களுக்கும் தெரியும். குறிப்பிட்டு சொல்லப்போனால் அவிட்ட நட்சத்திரக்காரங்களும் சதய நட்சத்திரக்காரங்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கீங்க 7.5 சனினால. பணப்பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு சுற்றி வந்துட்டே இருக்கு. இந்த குரு பயிற்சியாவது உங்களுக்கு நல்லா இருக்குமான்னு நம்ம பார்ப்போம், சரிங்களா? அதாவது குரு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வர்றார், சுகஸ்தானத்துக்கு வர்றார். இப்போ உங்களுக்கு ராசியில் கேது இருக்கார், ராசியில் உங்களுக்கு சனி இருக்கார், சரிங்களா? ராசிக்கு 8ஆம் இடத்துல கேது இருக்கார், ராசிக்கு 2ல் ராகு இருக்கார். இப்போ இந்த குரு பயிற்சி ஓரளவுக்கு சமாளிக்க வைக்கும். இந்த சனி பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காரு பார்த்தீங்களா? பணப்பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, மனசுல நிம்மதி இல்லாத நிலை, இதெல்லாம் உங்களுக்கு போயிட்டு இருக்கு. அந்த டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ல தான் இருக்கீங்க. இது இந்த 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு இந்த தொழில் விஷயங்கள, வேலை விஷயங்கள ஓரளவுக்கு கொஞ்சம் சுமாரா இருக்கும். பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது, சரிங்களா? ஓரளவுக்கு சமாளிப்பீங்க. 7.5 சனி ஒரு பக்கம் அடிமேலடி கொடுத்துட்டு இருந்தாலும் இந்த குரு பகவான் ஓரளவுக்கு சமாளிக்க வைப்பார். இப்போ 4ஆம் இடத்துல இருக்கிற குரு எங்கெங்கெல்லாம் பார்வை கொடுக்குறாரு, அந்த பார்வைனால அந்த எந்தெந்த வீடுலாம் ரொம்ப மோசமாக கிடைக்க போகுது? இப்போ குருக்கு பார்வை 5, 7, 9ங்க. 5ஆம் இடமா பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு அதாவது 4ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா குரு இருந்து 5ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பார். 7ஆம் பார்வையா உங்க ராசிக்கு பாருங்க 10ஆம் இடத்தை பார்ப்பார். அதாவது விருச்சிக ராசி பார்ப்பார். 9ஆம் பார்வையா உங்க ராசிக்கு பார்த்தீங்கன்னா கும்ப ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்ப்பார். விரயஸ்தானத்தை பார்க்குறாரு குரு பகவான். 5, 7, 9 3 பார்வைகள். இப்போ உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால அந்த கண்டங்கள், அசிங்கமானம், உங்களுக்கு ஏகப்பட்ட சிக்கல்கள், பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா? அதுல இருந்தெல்லாம் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக குரு பயிற்சியிலேருந்து வெளியே வருவீங்க. நிறைய வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஒரு சில பேருக்கு அடுத்தவங்களோட உதவி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 8ஆம் இடங்கிறது திடீர் அதிர்ஷ்டம். இந்த ஜென்மசனிலையும் ஒரு பக்கம் மனக்கவலை, மன கஷ்டம், மன போராட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் இது குரு பகவான் நிச்சயமா உங்களை சமாளிக்க வைப்பார். அதனால கவலைப்பட வேண்டாம். அவரோட பார்வை 7ஆம் பார்வையை 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்குங்க, சரிங்களா? பணப்பிரச்சனையில் இருக்கீங்க, கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கீங்க. இந்த நிலைமையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். இந்த குரு பயிற்சி மே மாதம் 1ஆம் தேதியில கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். அதே மாதிரி குரு ராசிக்கு பாருங்க 12ஆம் இடத்தை விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. விரயஸ்தானத்தை பார்க்குற சுப விரயங்கள் இருக்கும், சரிங்களா? ஒரு நல்ல காரியங்களுக்காக, நல்ல விஷயங்கள், ஒரு நிலம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு இடத்த வாங்கி போடணும்னு நினைக்கிறீங்க. இதுக்காக நீங்கள் முதலீடு போடலாம், விரயம் பண்ணலாம். ஓப்பனாக சொல்ல போனோன்னா கஷ்டம் ஒரு பக்கம் இருக்க தான் செய்யும். ஜென்மசனி கஷ்டத்தை கொடுக்கும் கண்டிப்பாக. ஆனால் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஓரளவு கொஞ்சம் நிம்மதிங்கிறது இந்த குரு பயிற்சி மூலமாக இருக்கும். பெரிய அளவுக்கு நல்லது நடக்கலைன்னா கூட ஓரளவு கொஞ்சம் நல்லது நடக்கும், சரிங்களா? சமாளிப்பீங்க, எதாக இருந்தாலும் சமாளிக்க முடியும். அப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா இப்போ கும்பராசி சொந்த தொழில் பண்ணலாம் இல்லைங்களா ஐயா? சொந்த தொழில் பண்ணக்கூடாதுங்க, சொந்த தொழில் பண்ணக்கூடாது. அதாவது சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். புதுசாக தொழில போய் இறங்கிடாதீங்க, மாட்டிக்குவீங்க. அது கூட்டு தொழிலெல்லாம் பண்ணிட்டு இருக்கவங்களாம் மாட்டியிருக்கீங்க. புதுசாக பணத்தை போட்டு முதலீடு போட்டு ஏமாந்துடாதீங்க. ஏற்கனவே சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் வளர்ச்சி இருக்கும். அது இந்த 10ஆம் இடத்த குரு நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ சொந்த தொழில் பண்ணக்கூடாது, கூட்டு எதுவும் நம்ம பண்ணக்கூடாது. கண்டிப்பா கண்டிப்பா. வேலைக்காக வெளிநாடு போற யோகங்கள்லாம் இருக்குங்களா? இந்த இருக்குங்க, கண்டிப்பா இருக்குங்க. ஏன்னா 12ஆம் இடத்த குரு பார்க்கறாருல, 12ஆம் இடத்த குரு பார்க்கறாரு, 8ஆம் இடத்த குரு பார்க்கறாரு. இப்போ 8, 12 தான் வெளியூர் போற இடம், சரிங்களா? பரதேசவாசம் சொல்லுவாங்க. 8ஆம் இடம் 12ஆம் இடமும் ஒரு சுபகிரகத்தோட தொடர்பு இருந்துச்சுன்னா மறைஞ்சிருந்து வாழக்கூடிய இந்த அமைப்பு இருக்கும். வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பெல்லாம் நிச்சயமா உங்களுக்கு இருக்கு. ஆனால் செக் பண்ணிக்கோங்க, நம்ம போராட கரெக்டான இடமா எல்லாம் பார்த்து விசாரிச்சு போங்க. ஏன்னா 7.5 சனி வேற ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, கவனமா இருக்கணும். உங்க ஜாதகத்துல என்ன தசாபுத்தி போயிட்டு இருக்குன்னு பாருங்க, ரொம்ப முக்கியம். நல்ல தசாபுத்தி போச்சுன்னா கண்டிப்பா போகலாம், கெட்ட தசாபுத்தி போச்சுன்னா அமைதியா இருக்கிறது நல்லது, சரிங்களா? ராசியில இருக்கிற சனினால நிறைய நோயெல்லாம் இருக்கிறது இப்போ இந்த குரு பயிற்சினா இருக்குங்களா, சரியாகிற வாய்ப்பு இருக்குங்களா? அது ராசியில சனி இருந்தாலே உடம்பு டயர்டா இருக்குங்க, உடம்பு டயர்டா இருக்கும், அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும்.
ஒரு டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க, சுறுசுறுப்பு இருக்காது. பொதுவாகவே கும்பராசிக்காரங்க நின்று நிதானமாக யோசிச்சு முடிவு எடுக்கிறவங்க. அவங்க உடம்புல ரொம்ப பிரச்சனை போயிட்டு இருக்கு, உடம்புல வியாதி மேலே வியாதியாக தான் போயிட்டு இருக்கு. மருத்துவ செலவு அந்த செலவெல்லாம் வச்சுட்டு தான் இருக்கு உங்களுக்கு. இப்போ 4ஆம் இட சுகஸ்தானத்தில் இருக்க வர வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருக்க குரு பெருசா வியாதி வந்து அப்படியே கம்ப்ளீட்டா குணமாயிருன்னு சொல்லிட முடியாது. ஓரளவுக்கு கொஞ்சம் நிம்மதி இருக்குங்க, சரிங்களா? ஓரளவுக்கு கொஞ்சம் சமாளிக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர முழுமையா வியாதியிலிருந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அது அவங்க ஜாதகத்துல நல்ல தசாபுத்தி நடந்துட்டு இருக்கவங்கன்னா ஓரளவு சமாளிக்க முடியும். 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடந்துட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா 100% பிரச்சனை இருக்கும். ஜாதகத்தை செக் பண்ணுங்க, அதான் ரொம்ப முக்கியம், சரிங்களா? இப்போ நம்ம ஒரு ஒரு ஜாதகத்துல வந்து நம்ம தொழில் செய்யணுமா இல்ல வேலைக்கு போகணுமாங்கிறது நம்ம எந்த கிரகத்தை வச்சு நம்ம எடுக்கணுங்க ஐயா? 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடந்துச்சுன்னா அவங்க சொந்த தொழில் பண்ணக்கூடாதுங்க, அவங்க வேலைக்கு தான் போகணும், சரிங்களா? அது ஜென்மசனி 7.5 சனி காலகட்டங்களில் இருக்கிற வேலையை காப்பாற்றிக்கணும். புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறது, வேலையை மாற்றுறது இதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அதை வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் இடங்கிறது ஜாதகத்தில் வந்து வேலையை குறிக்கிற இடம், 10ஆம் இடங்கிறது தொழிலை குறிக்கிற இடம், சரிங்களா? அப்போ உங்கள் ஜாதகத்தில் என்ன கிரகங்கள் வலிமையாக இருக்குது இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணாதாங்க நம்ம டீட்டெயிலாக சொல்ல முடியும், சரிங்களா? பொதுவாக உங்களுக்கு இப்போ 7.5 சனி ஜென்மசனி போயிட்டு இருக்கு. புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்க, இருக்கிற வேலையை விட்டுறாதீங்க, சரிங்களா? புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்க அமைதியாக இருங்க, அதை நம்ம ஜென்மசனி முடிஞ்சதுக்கப்புறம் பார்ப்போம். அதே மாதிரி இப்ப நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தது வந்து திருமணம் யோகம் இருக்கான்னு சொல்லுங்க ஐயான்னு கேட்டிருந்தாங்க. ஆமாம். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் வந்து நிறைய பேர் தடையா இருந்தது. இந்த வருஷம் அது குரு பெயர்றதுனால அதோட வாய்ப்புகள் அதிகமா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க ஐயா. அதோட பதில் திருமண பாக்கியமெல்லாம் நல்லா இருக்குங்க, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. ஜென்மசனிலாம் கல்யாணம் பண்ணலாம், சரிங்களா? தப்பு கிடையாது. ஜென்மசனியில் மேக்ஸிமம் பாருங்க, ஜென்மசனி 7.5 சனியில் தான் ஒரு சில பேர் கல்யாணமே பண்ணியிருப்பாங்க. 7.5 சனிக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. திருமணம் புத்திர பாக்கியம் அதெல்லாம் கிடைக்கும், அதுலலாம் உங்களுக்கு தடங்கள் வராது. பண விஷயத்துல கவனமா இருங்க, தொழில் விஷயத்துல கவனமா இருங்க, யாரையும் நம்பாதீங்க, கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமா இருங்க. இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே இந்த 7.5 சனி நீங்க சமாளிச்சிட முடியும். இப்போ இன்னொருத்தருக்காக நம்ம ஜாமீன் கையெழுத்து, இன்னொருத்தருக்காக நம்ம கொடுக்கல் வாங்குறோம்னா நம்ம கையெழுத்தெல்லாம் போட்டு நம்ம ஜாமீனா போய் நிக்கலாங்களா ஐயா இந்த கும்பராசிக்காரருக்கு? இல்லைங்க, அதெல்லாம் பண்ணவே கூடாதுங்க. யாரையும் நம்பிடாதீங்க, சரிங்களா? கூட இருக்கவங்களே குழிப்பறிப்பாங்க. நம்பினவங்களே நீங்க யாரை முழுசா நம்பினீங்களோ அவங்களே உங்களை ஏமாத்துவாங்க. அதனால அதெல்லாம் போய் இறங்கி மாட்டிக்காதீங்க, சரிங்களா? இந்த குரு பயிற்சி வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வண்டி, வீடு, வாகனம் இதெல்லாம் கடன் வாங்கி வாங்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சில பேர் வெளிநாடு போக வைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கண்டங்கள், இந்த அசிங்கமானமெல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வருவீங்க. ஒரு சில பேருக்கு அந்த அறுவை சிகிச்சையெல்லாம் பண்ணுற மாதிரி வரும். ஏன்னா 8ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால நல்ல ஆப்ரேஷன் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பாருங்கள், ரொம்ப முக்கியம், சரிங்களா? சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். சூப்பரா சொல்லியிருந்தீங்க ஐயா. ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்துருந்தீங்க ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. இதே மாதிரி இன்னொரு ராசி பத்தி நம்ம பேசுவோம். உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் மணிகன் பிரபாகரன். நன்றி, வணக்கம்.